ஒர்க்கர்ஸ் பார்ட்டி சார்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து வைக்கிறோம். இந்த தேர்தலில் மாநிலம் முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலில் நாங்கள் இங்கே மதுரை தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு செலுத்தி வருகிறோம். கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியின் சார்பாக நீங்கள் அவங்க சின்னத்தை பயன்படுத்தி மார்க்சிஸ்ட் முறைப்படி தேர்தல் ஆணையத்தை அதாவது இது ஒரு நகைப்புக்குரிய குற்றச்சாட்டு. என்னென்னா, இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்குற ஒரு வேட்பாளர், அதற்கு ஆதரவாக வாக்கு கேட்கிற ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, எதிர்த்து போட்டியிடக்கூடிய கம்யூனிஸ்ட் வேட்பாளருடைய தேர்தல் சின்னத்தை பயன்படுத்தி வாக்கு கேட்டால் வாக்காளர்கள் நார்மலாக அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நாங்கள் ஒரு நாள் செய்ய மாட்டோம். எங்கள் செலவில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்க தேர்தல் சின்னத்துக்கு ஓட்டு கேட்குறதுங்கிறது அப்படி பண்ணலை, அப்படி பண்ணவும் மாட்டோம். ஏன்னா நாங்கள் இரட்டலை சின்னத்துக்கு வாக்கு கேட்கும்போது போட்டி வேட்பாளருடைய சின்னத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறதே ஒரு கேலிக்குரியது. அது அவங்க தோல்வி பயத்தில் அதோடைய இது தெரியாமல் அதாவது அதோடைய விளைவுகள் தெரியாமல் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் பதட்டத்தில் பேசுகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக நாங்கள் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, இந்த கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி இந்த இப்போ பார்த்துருக்கீங்க, இந்த கொடி எங்கள் கொடியுடைய சின்னம் தான் அறுவாள் சின்ன நட்சத்திரம். அது கம்யூனிஸ்ட் 3ஆம் உலக அகிலத்துடைய சர்வதேச அளவில் எல்லா கம்யூனிஸ்டுகளுக்குடைய கொடி அது. அந்த கொடி எங்கள் கட்சி கொடியை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மாநிலம் முழுவதுமே நாங்கள் எந்த மாதிரி பேர் எங்களுடைய கட்சி கொடியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா பக்கமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இங்கே பயன்படுத்தினா இவங்களுக்கு ஓட்டாக போயிடும். இவங்களுக்கு அது நாங்கள் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஆயிருங்கிறதுக்காக நாங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, அதே நாங்கள் அந்த மாதிரி எல்லா தொகுதிகள்லையும் பண்ணாமல் எங்கள் கொடியை சீடவெளிக்கிற பேரில் சீடவெளிக்கு கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க ஆக்சுவலாக சொல்லணும்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு பெற்ற கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எங்கள் சின்னம் ஆதரவு பெற்ற அறுவாள் நட்சத்திரம் சின்னம் ஆதரவு பெற்றன்னு சொல்லி அவங்க புகார் கொடுக்குறாங்க. எங்கேயுமே சின்னம் யாருக்கும் ஆதரவு கேட்காது, ஒரு கட்சி தான் ஆதரவு கேட்கும். நாங்கள் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி இந்த தேர்தலில் கடந்த 2.5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட்டணியில் இருந்து மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, வரி உயர்வு, எத்தனையோ மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எந்த குரலும் கொடுக்காம, அதாவது தமிழக வரலாற்றிலே அரசுக்கு எதிராக அரசு கொடுக்கும் உழைக்கும் மக்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய வரி உயர்வு, கட்டண உயர்வுக்கு எதிராக கொடுக்க வேண்டிய முதல் குரல் கம்யூனிஸ்டுகளின் குரலாக தான் இருக்கணும். ஆனால் இந்த 2.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்தடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. விடியல் ஆட்சி தருவோம்னு சொன்ன எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அரசு ஊழியர்களை நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றலை, அவங்க போராடியும் நிறைவேற்றலை. இது எல்லாத்துக்குமே கூட்டணி தர்மங்கிற பேரில் ஒரு கூட்டுத்தலைவணித்தனம்ங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக கட்டண உயர்வுக்கு எதிராக எந்த இதுவுமே கொடுக்கல. மின் கட்டணம்லாம் 3 மடங்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடலை. வெங்கடேசன் அவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கல. அதுக்கு பதிலாக கீழடி, நாங்கள் தமிழர் பாரம்பரியம், மாமதுரை போற்றுவோம்னு சொல்லி உணர்ச்சியை தூண்டுற விதமாக பேசுகிறாரு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிங்கிறத மறந்துட்டு 5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழடியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தட்டில் தமிழர்கள் சாப்பிட்டாங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழர்களுடைய வயிறு நிறையுமா, அவங்க மின்கட்டணம் குறையுமா? அப்போ அதனால் உழைக்கும் மக்களை நலனை புறக்கணித்த இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினராக மதுரை தொகுதியில் இருந்து உழைக்கும் மக்கள் நலனை புறக்கணித்த மார்க்சிஸ்ட் கட்சியையும் அதன் வேட்பாளர் ஸ்ரீ வெங்கடேசன் அவர்களையும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் உழைக்கும் மக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி சார்பாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சாரத்தின் பலன் உண்மையிலே கம்யூனிசத்தை நேசிக்கக்கூடிய சாதாரண உழைக்கும் மக்கள் இவங்க வெங்கடேசன் அவர்கள் நமக்காக என்ன செஞ்சாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி பொய்யான புகார்.